சனீஸ்வரனுடைய தாக்கம் இன்னும் இருக்குது. குரு பகவான் அப்பப்போ உங்களுக்கு கை கொடுப்பார். ராகு கேது பயிற்சி அடுத்த வருஷம் கடைசியில் தான், அதாவது 2026 கடைசியில். அதனால் அதில் பெருசாக அவங்களுக்கு ஒரு மாற்றம் இருக்காது. சொத்துக்கள் விஷயத்தில் கவனம் தேவை. அது பரம்பரை சொத்தாக இருக்கலாம், உங்களுடைய ஓன் நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வாங்கின சொத்தா ப்ராப்பர்ட்டியாக இருக்கலாம். ஸோ டாக்குமெண்ட் விஷயங்களில் கவனம் தேவை. உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ், குடும்ப உறுப்பினர் அல்லது நெருங்கிய உறவினர்களே உங்களுக்கு எதிராக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கலைஞர்களுக்கு ஒரு நல்ல வருஷமாக அமையும். திருமணம், விவாகம், கல்யாணம் சம்பந்தமான விஷயங்களில் ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கும். வாழ்க்கை துணையால் சில நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். அதை நினச்சி நீங்கள் சந்தோஷப்படலாம். காதலர்களுக்கு சிலருக்கு காதல் கசக்கும். பிரயாணங்கள், பயணங்களின் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பிஸ்னஸை பொறுத்தவரையில் டிரான்ஸ்போர்ட், ட்ராவல்ஸ் அண்ட் டூர்ஸ், ஸ்போர்ட்ஸ் ஷாப் வைத்திருப்பவர்கள், டர்ஃப் நடத்துபவர்கள், ஃபேன்சி ஐட்டம் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணுபவர்கள், டேட்டூ சம்மந்தமான, நெயில் ஆர்ட் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணவர்களுக்கெல்லாம் அனுகூலமான வருஷமாக இருக்குது. மாணவர்கள், நர்ஸ் சம்பந்தமான கோர்ஸ் படிப்பவர்கள், நர்சிங், பாராமெடிக்கல் கோர்ஸ், சித்தா, ஆயுர்வேதம், ஹோமியோபதி, யுனானி, வர்மா, ரேக்கி, யோகா போன்ற படிப்பு படிக்கின்ற மாணவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வருஷமாக அமையும்.